செயின்ட் ஜார்ஜ் சீரோ மலபார் ஃபோரேன் தேவாலயம் இடப்பள்ளி என்பது இந்தியாவின் கொச்சி எடப்பள்ளியில் உள்ள கத்தோலிக்க யாத்திரை தேவாலயமாகும். செயின்ட் ஜார்ஜுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆசியாவின் மிகப்பெரிய ஆலயமாக இது கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 5 மில்லியன் மக்கள் இதற்கு வருகை தருகின்றனர். சான்று தேவை: இந்த தேவாலயம் கிபி 593 நிறுவப்பட்டதாக கருதப்படுகிறது. கிறிஸ்து பிறப்புக்குப் பிறகு கேரளாவின் பழமையான தேவாலயங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. சான்று தேவை: இந்த தேவாலயம் முதலில் மார்த் மரியம் கன்னிமேரி-க்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 1080 இல் பழைய தேவாலயத்தை ஒட்டி ஒரு புதிய தேவாலயம் கட்டப்பட்டது. புனித ஜார்ஜ் ஏப்ரல் 23 பண்டிகையின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் 9 நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கான இடமான இந்த தேவாலயம் தங்கம், கோழி மற்றும் முட்டைகளை பிரசாதமாக ஈர்க்கிறது. வரலாறு: தேவாலயம் 14ஆம் நூற்றாண்டு வரலாற்றைக் கொண்டுள்ளது. அதன் வற்றாத கிணறு பல மக்களை ஈர்த்தது, மேலும் தேவாலயம் ஒரு புனித யாத்திரை தலமாக மாறியது. வரலாற்றாசிரியர்களின் கூற்றுப்படி அப்போஸ்தலரான தாமஸ் மலையாளம் சிரியாக்கில் மார் தோமாஸ்லீஹா 7 தேவாலயங்களை கட்டினார். எடப்பள்ளி தேவாலயம் 6ஆம் நூற்றாண்டில் 7 தேவாலயங்கள் கட்டப்பட்ட சிறிது நேரத்திலேயே கட்டப்பட்டது. செயின்ட் ஜார்ஜ் மார் கீவர்கீஸ் சஹாதா குதிரையில் அமர்ந்து தனது குதிரையின் கால்களுக்கு கீழே ஒரு பாம்பை குத்திக் கொண்டிருக்கும் சிலை முக்கியமானது. தேவாலயம் மதம், மந்திரம், புராணம், நாட்டுப்புறவியல் மற்றும் வரலாறு ஆகியவற்றை கலக்கிறது. எடப்பள்ளி ஒரு குக்கிராமம், இளங்கல்லூர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதி. அதன் சிறிய கிறிஸ்தவ சபை சிறியதாக இருந்தது. புனித தாமஸ் அப்போஸ்தலரால் கியோபி 52 இந்தியாவிற்கு வந்த கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றப்பட்டவர்களின் சந்ததியினர். பழமையான எடப்பள்ளி தேவாலயம் 593 கட்டப்பட்டது, மேலும் ஒரு அறை கட்டிடம் ஒரு களஞ்சியமாக பாதுகாக்கப்படுகிறது. வடபரவூரில் உள்ள கொட்டக்காவு மார்தோமா சீரோ மலபார் தேவாலயத்திற்கு சென்று வழிபட வேண்டிய பரவூரைச் சேர்ந்த குடும்பங்களால் இது கட்டப்பட்டது. சபை பழைய தேவாலயத்தை விட வளர்ந்தது. இரண்டாவது தேவாலயம் 1080 கட்டப்பட்டது. அதன் முக்கிய மதபா, பலிபீடம் மற்றும் முகப்பு 1970 களில் புதுப்பிக்கப்பட்டது, மேலும் கன்னிமேரியின் படம் சேர்க்கப்பட்டது. இறக்குமதி செய்யப்பட்ட ஓடுதளம் உள்ளது. தேவாலயம் நிறுவப்பட்டதன் 1400வது ஆண்டு விழா 18 ஜனவரி 1994 அன்று கொண்டாடப்பட்டது. அன்னை தெரசா கல்கத்தாவிலிருந்து தலைமை விருந்தினராக வருகை தந்தார். இந்த நிகழ்வின் நினைவாக தேவாலய வளாகத்தில் 1 மணி கோபுரம் கட்டப்பட்டது மற்றும் 1 மணி நிறுவப்பட்டது. பின்னர் மணி புதிய தேவாலயத்தின் தூதர் கோபுரத்திற்கு மாற்றப்பட்டது. போப் 2ஆம் ஜான் பால் ஆசீர்வதிக்கப்பட்ட 3வது தேவாலயத்திற்கான அடிக்கல் ஒன்று ஜனவரி 2001 அன்று நாட்டப்பட்டது. எண்கோண 141 அடி, உயரம் 43 மீட்டர். தேவாலயம் 88,000 சதுர அடி, 8,200 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. மேலும் இது இந்தியாவின் மிகப்பெரிய தேவாலயங்களில் ஒன்றாகும். ஐரோப்பிய மற்றும் கேரள கட்டிடக்கலையை கலந்து அதன் மத்பஹா பலிபீடம் இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தங்கப்படலத்தால் மூடப்பட்ட தேக்கு மரத்தால் ஆனது மற்றும் 2 மணி கோபுரங்களை கொண்டுள்ளது. பழைய அசல் பாவம், நோவாவின் பேழை மற்றும் காயீன் மற்றும் ஏபெல் மற்றும் புதிய ஏற்பாட்டு காட்சிகள், இயேசுவின் கதை சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. உயிர்த்தெழுதலை சித்தரிக்கும் பலிபீடம் வியட்நாமிய பளிங்கு கற்களால் செதுக்கப்பட்டுள்ளது. 19,500 சதுர அடி, 9,010 சதுர மீட்டர். பிரதான தேவாலயம் 5,000 கொள்ளளவை கொண்டுள்ளது. மேலும் முழு தேவாலயத்திலும் 10,000 பேர் தங்க முடியும். 2 பழைய தேவாலயங்கள் அவற்றின் வரலாற்று முக்கியத்துவத்திற்காக பாதுகாக்கப்பட்டுள்ளன. வாஸ்துஷில்பாலயா மற்றும் பிரசாந்த் பி. ஜார்ஜ் ஆகியோர் புதிய தேவாலயத்தின் கட்டிடக் கலைஞர்கள். தேவாலய முற்றத்தில் ஒரு கிணறு உள்ளது, மேலும் அதன் நீருக்கு நோய் தீர்க்கும் சக்தி இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள்.